ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு பிறகும் ஆவின் பால் பொருட்களின் விலையை திமுக அரசு முறையாக குறைக்கவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு ஏற்றவாறு பால் பொருட்களின் விலை குறைக்கப்பட வேண்டும் என்றும், ஆனால் ஆவின் நிறுவனம் அவ்வாறு செய்யவில்லை என்று கூறியுள்ளார். ஆவின் பால் பொருட்களின் அதிகபட்ச விற்பனை விலையில் எந்த மாற்றத்தையும் செய்யாத ஆவின் நிறுவனம் வரி எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளதோ அதற்கு ஏற்றவாறு அடிப்படை விலையை உயர்த்தியுள்ளது என்று அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் இந்த நாளில் விலையை குறைத்ததாக கணக்கு காட்டும் நோக்குடன் இன்று முதல் நவம்பர் 30 வரை 1 கிலோ நெய்க்கு 40 தள்ளுபடி வழங்குகிறது என்றும், இந்த தள்ளுபடியும் கூட ஆவின் நெய், பன்னீர் ஆகியவற்றுக்கு குறைந்த அளவில் தரப்படுகிறதே தவிர பிற பால் பொருட்களுக்கு தரப்படவில்லை எனவும், அவை அதிக விலைக்குதான் விற்பனை செய்யப்படுகின்றன என்றும் அன்புமணி கூறியுள்ளார். ஆவின் பால் பொருட்களின் விலை குறைக்கப்படவில்லை என்றும், இது மக்களை ஏமாற்றும் முயற்சி என்றும் உண்மை என்றும் அவர் கூறியுள்ளார்.